Hi and welcome back to my channel Twinkable Annie. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்மளை சுற்றி எப்படி பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். ஏன்னா எப்போவுமே நம்மளை சுற்றி பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நம்மளும் பாசிட்டிவாக இருப்போம், நம்ம திங்கிங் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது நமக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். சரி வாங்க இந்த வீடியோவில் நம்ம எப்படிலாம் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது புன்னகைக்கிறது, ஓகேங்களா? அதை நீங்கள் பண்ணுறப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரொம்பவே டென்ஷன், அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் க்ரியேட் ஆனது எல்லாமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கோவொர்க்கர்ஸாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நாம் இப்போ யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலோடு பண்ணோம் அப்படின்னா வர்ற அவங்களுக்கு அந்த களைப்பு இருந்தாலுமே நம்மளை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சியாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் பாசிட்டிவிட்டி. அந்த புத்துணர்ச்சிங்கிற ஃபீல் பண்ணுறாங்களா? ஸோ அந்த ஒரு விஷயந்தான் பாசிட்டிவிட்டி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். இப்போ யாராவது ஏதாவது ஒன்று பண்ணுறப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு எசிடேட்டும் இல்லாமல் அதை நல்லா இல்லை அதை ஒரு குறை கண்டுபிடிக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு அவங்க பண்ணதுலேயே பெஸ்ட்டு, இந்த விஷயம் நல்லா இருந்துச்சுப்பா, உண்மையிலுமே இந்த விஷயம் உண்மையிலே கிரேட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள பாராட்டினோம் அப்படின்னா அதுவும் ஒரு வகையான பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களை ஒரு சின்ன சின்ன விஷயம் மூலயமா நம்ம பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ 4 பேர் போகிறாங்க, ஒரு 5 பேர் போகிறாங்க ஒரு டோர் வழியாக. அந்த டோர் வழியாக போகிறப்ப ஃபஸ்ட்டில் இருக்கவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தங்க ஹோல்டு பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் 3 பேர் உள்ளே அவங்க பூட்டுறாங்க அப்படின்னா அது கூட ஒரு வகையான கைண்ட்னஸ் தான். அதே மாதிரி இப்போ காலையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா காலையில் 2 பேருமே வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், காலையில் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி பாதி பாதி அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி ஒருத்தவங்க உதவிக்கிறது. ஸோ இதெல்லாம் கைண்ட்னஸில் தான் இருக்கும். அதே மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுறவங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் டீ வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் தான் கைண்ட்னஸ். ஓகே, நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, என்னால் முடிஞ்சுதான் நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறத மூலியமாகவும் நம்ம பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண முடியும். கிராட்டிடியூடை எப்படி காட்டணும் அப்படின்னா ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது மூலிமா. கிராட்டிடியூட் அப்படின்னாலே என்ன அப்படின்னா தேங்க் பண்ணுறது. ஒருத்தவங்க நீங்கள் இந்த இதை எனக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அது சின்ன விஷயமா இருந்தாலுமே நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல பழகிறதும் ஒரு வகையான பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது தான். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் என்வாயர்மெண்ட்டே ரொம்ப பாசிட்டிவாக மாறும். நீங்கள் இப்படி தேங்க் பண்ணுறப்போ அவங்களோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் போய் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். ஸோ இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேஜராக இது நம்ம ஒர்க்கிங் பிளேஸில் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலுமே நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ யாரும் இதை அதிகமாக பண்ணுறது கிடையாது. இப்போ ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப சூப்பராக வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, தேங்க்ஸ். ஸோ ஒரு குட்டி குட்டி தேங்க்ஸ் சொல்கிறது ரொம்பவே நல்லது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம், ஒரு கிராட்டிடியூடாக இருக்கும் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. கடவுளை இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடவுளே இன்னைக்கு நான் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், என்னைய நீங்கள் பாதுகாத்துருக்கீங்க, அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேங்க்ஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு பாசிட்டிவிட்டி, நம்மளும் பாசிட்டிவிட்டியாக இருப்போம், நம்மளை சுற்றி நம்மளை பார்க்கக்கூடியவங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் அந்த வைப் கிடைக்கும். பாசிட்டிவான பர்சன்ஸ் கிட்ட பேசுறது, எப்போவுமே நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிற ஆட்களை கூட உங்கள் சரௌண்டிங்ஸில் வச்சுருக்காம உங்களுக்கு உன்னால் முடியும், நீ இது சாதிப்ப அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பார்ப்பாங்க இல்லையா? அந்த எங்கள் பாட்டி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்கும், ஒரு நல்லதுலேயும் ஒரு கெட்டது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த கெட்டதுலேயும் நல்லது பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்கள உங்களுடைய சரௌண்டிங்ஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ மெடிடேட் பண்ணுறது மூலியமா நம்ம மனசை வந்து நம்ம வந்து சாந்தப்படுத்திக்க முடியும். இந்த காம்னஸ் மூலியமா நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப் வந்து நம்மளுடைய ஆள் மனசில் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கான ஒரு வழியாக இருக்குது. உங்களை நீங்கள் நம்பும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆவீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு மோட்டிவேட் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுறதோட அதை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கும் வந்துட்டு அங்கே இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து உசேன் போல்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு அத்லட். இவங்க கண்டினியூஸாக வந்து ஒலிம்பிக்கில் வந்து நிறையா கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காரு இல்லையா? இது வந்து இதை பார்க்கக்கூடிய அதை இதே மாதிரி அத்லெட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஒருத்தங்க அவங்களால முடியும்னு அவங்க வந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நானும் வந்துட்டு அத்லட்டாக வந்து அவரை மாதிரி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எப்படி வந்து பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Twinkle Bellani.